ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். இந்த காலை வேலையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்களா பிரதர்? நீங்கள் தான் சிஸ்டர், நீங்களும் தான். ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறாரு. ஆல்ரெடி அவர் ஞாபகப்படுத்திருக்காரு, நம்ம அப்பப்போ மறந்துடுவோம். பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல போகிறேன். நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். மீதியான காரியங்கள் ஆண்டவர் பேசுவார். ஸோ ஆண்டோடைய வார்த்தை செப்பானியா 3:15 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பான். எங்க ப்ரோ சுற்றி ஒரே பிரச்சனை, கவலை, கண்ணீர், கஷ்டம். அது யாருக்கு தான் இல்லை? ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருக்கே இருந்தது. ஆனாலும் அவர் ஜெயிச்சார். உங்களையும் ஜெயிக்க வைக்க முடியாது. உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். அவர் தூக்கி நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். அதான் விஷயம். வார்த்தையை படிங்க. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்துடுவார், என்னை கைவிட மாட்டார், என்ன படைச்சவர், என்ன பாதுகாக்க வல்லவர், இந்த பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னைக்கு பாசிட்டிவா பிசாஸ் அந்த ஜோக் காட்டுறான் பார்த்தீங்களா, சுற்றி பிரச்சனையை கொடுத்து பிசாசே அந்த ஜோக்கெல்லாம் தள்ளிட்டு என் ஆண்டவரை நீங்கள் மையப்படுத்தணும். ஆண்டவரை மேலே வைக்கணும். உங்களுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே வைக்கணும். ஓகே, உங்களுக்குள்ள. ஏன்னா அவர் உங்களுக்கு அவர்தான் வாழ்கிற ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தப்படுத்துங்க. தேவரான காரியங்கள் இருந்தால் திறத்தி விட்டு ஆண்டவர் உள்ள கூப்பிடுங்க. கதவாடுங்க நின்று தட்டுவார். அவர் உள்ள வந்து உட்கார வச்சுக்கோங்க. அவ்வளோ யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா பிரதர் சிஸ்டர்? உங்கள்ட்ட தான் தெளிவாக பேசுறாரு. தீங்கை கண்டு கொண்டிருக்கிற உங்களிடத்திலிருந்து ஒரு நன்மையான காரியங்களை காண செய்யும்படி இந்த வார்த்தையை பேசுறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் தீங்கு தான் கண்டு இருந்தாங்க. செங்கடல் நடுவில் வந்துச்சு, பொழந்து தள்ளிட்டு நடுவில் அப்படியே நடுவில் பொழந்துட்டு அவங்கள கூட்டு பண்ணார். ப்ராப்ளம் வரும், நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, தேவனையா கூட இருக்காரு. தேவனையே வச்சு முன்னாடி அடியால கூட்டு போய் ஃபேஸ் பண்ணுறது இல்லை, தேவனை வச்சு ஃபேஸ் பண்ணணும். புரியுதா? ஒன்றுமே இல்லை. ஜெபம், வேத வாசிப்பு, வார்த்தையை பிலீவ் பண்ணி வார்த்தையோட ஒன்று, கருத்தோட ஒன்று. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், தீங்குகளை மாற்றி அமைப்பார். புரியுதா? ஒரு நாள் திறமைகளை தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாமல் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. லவ் யூ.